ஹலோ ஆல், வெல்கம் டு கேமோட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக பீடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்போஸ்டு லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த லோட் ஸ்டிச் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே நம்ம வந்து எம்போஸ்டு ரோப்பை எப்படி க்ளோஸ்டாக ஃபிட் பண்ணுறதுக்காக ஸ்டிச்சை வந்து சைட்லேருந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பீடில் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பீடாக போடுங்க. கண்டிப்பாக சைட்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம த்ரெட்டை, அதாவது சில்க் த்ரெட்டை எந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போமோ அதே இடத்துல தான் பீட்ஸையும் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம நிறையா ஒர்க் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் 2 த்ரெட்டு 2 பீடு 2 பீடு, அதுக்கப்புறம் 4 பீட்ஸு, அதுக்கப்புறம் 6 பீட்ஸ், அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 6ஆகவே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. பீடு எம்போஸில் லோட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிராஸ்டாகவே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் 6 கவுண்ட் சுகர் பீடை வந்து நம்ம கோத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சுகர் பீடை வந்து எம்போஸ்டு லோட் கொடுக்கும் போது கண்டிப்பாக அந்த நாடாக தான் ஃபிட் பண்ணுமா, ஏன் பீட் கொடுக்கக்கூடாதான்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நாடாவை ஃபிட் பண்ணுறது தான் நல்லது. ஆஃப்டர் ட்ரை வாஷிங் அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம ட்ரெஸ்ஸில் பண்ணும்போது, அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாடாவை ஃபிட் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நாடாவை தான் ஃபிட் பண்ணணும். எம்போஸ்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் லோடட் போடுவோம். அந்த ஹாஃப் லோடரில் வேணால் நீங்கள் நாடாக்கு பதிலாக அந்த செயினை, அதாவது சுகர் பீடையே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து லோட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எம்போஸ்டு ரோப்பை ஃபிட் பண்ணுறது தான் கரெக்டு. உங்களுக்கு இது நான் எப்படி பீடை வந்து ஷேப்பில் அப்ளை பண்ணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோடனே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி டவுட் இருக்கும். ஸோ ஒரு ஷேப்பில் நம்ம ஒர்க் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. பேசிக் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஒர்க் பண்ணிட்டீங்க. எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் பார்த்திங்கன்னா டிசைனை விட ஷேப் போடுற கொடுமை வந்து பெருசாக இருந்துச்சு. ஆனால் அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு அது இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம நல்லா ட்ரைன் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேலை கொஞ்சம் குறையும். அதனால தான். ஸோ இனிமேல் நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா யோசித்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லோட் பண்ணுறது வந்து கரெக்டாக சுகர் பீடில் தான் பண்ணணும். நல்லா கட் பீடு எல்லா பீட்லேயுமே நீங்கள் லோட் பண்ணி கற்றுக்கோங்க. நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சாதாரணமாக எம்போஸ்டு த்ரெட் லோடுக்கு என்ன மாதிரி பண்ணமோ அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். சைடில் இருந்து தான் ஸ்டிச் பண்ணி வரணும். 2 4 6 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே 6 போடணும். எப்போவுமே எம்போஸ்டு லோட் பொறுத்த வரைக்கும் கிராஸாக ஸ்டிச் பண்ணி வரணும். ரோப்பை ஃபிட் பண்ணிவிட்டு 6x ஸ்டிச் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ரோப்பை கட் பண்ணிவிட்டு அதோட 2 சைட்லேயும் க்ளூ போட்டு நல்லா விளக்கில் திருவோம் இல்லையா, அது மாதிரி கையில் இது பண்ணி விட்டு காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கிற தேவை இருக்காது அந்த கார்னர்லலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா போட ஆரம்பிச்சிட்டோம், நிறையா ஒர்க் பண்ணிட்டோம், நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறவங்க அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். டைமும் சேவ் ஆகும். அந்த ரோப்பும் பார்த்திங்க அப்படின்னா கலண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்காது. எப்போவுமே ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைனுக்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஜரியிலையோ த்ரெட்லேயோ ஏதோ ஒன்றில், ஆனால் கண்டிப்பாக செயின் ஸ்டிச் கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். முடிக்கும் போது பாருங்கள் அதே மாதிரி தான் முடியும். 6 4 2 இந்த கவுண்டிங்கில் தான் முடிக்கிறப்பவும் நம்ம முடிப்போம். ஓகேவா? இதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறதையும் ஒர்க் பண்ணி காமிச்சிடுறேன்.
எண்டில் முடிச்சு நாட் போட்டாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப்பு அதில் நான் ஜாயின் பண்ணி சிக்ஸாக்கு கொடுத்துட்டேன். அந்த க்ளூ தடவுனது காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக எவ்வளோ ஆகும்னு பார்த்துட்டு கிராஸாக வச்சுக்கோங்க. 6 பீடே கரெக்டாக தான் இருக்கும். கிராஸாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம கண்டிப்பாக ஒரு பீடை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப பேக்கில் போய் அந்த செயின் ஸ்டிச்சை ஃபில் பண்ணிவிட்டு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப எந்த இடத்துல பீடை மோதுக்கு முன்னாடி லோட் பண்ணமோ அதே பிளேஸில் தான் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல வந்து குட்டி செயின் போட்டிருக்குதா அங்கேயே வந்து நீங்கள் பீடை வந்து கோர்த்துட்டு கண்டினியூ பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா பீடு வந்து விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து காட்டன் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். காட்டன் த்ரெட்டுங்கிறதுக்காண்டி எல்லா ஸ்விங் த்ரெட்டையும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பெரிய ஷாப்பில் கேளுங்க ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த த்ரெட்டு எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணுறது மண் கலரில் மட்டும்தான் இருக்கும். இது டைகர் போலே பிராண்டு இல்லைன்னா வானதி பிராண்டு, இது ரெண்டுலேயும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக போட்டாலே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டில் எம்போஸ்டாக ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஜரி த்ரெட்டை எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இந்த பிராண்ட் வாங்கி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கார்னர்லலாம் எப்படி கொண்டு வரணும்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து இதாகாது. அதுக்காக தான் மெயினாக ரவுண்ட் ஷேப் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரவுண்ட் ஷேப்பில் நான் இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறதே. இதுதான் மெயினான இடம் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு 2 இது மட்டும் ஸ்ட்ரைட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஸாக பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டிச்சஸை பண்ணிடலாம். ஓகேவா? எந்த இடத்துலையும் நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராத அளவுக்கு ஒர்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி போடணும் அப்படிங்க எனக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் ரவுண்ட் ஷேப்லேயும் ஒரு லாங் ஸ்கொயர்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த இடத்துலையும் வராமல் இருக்காது. ஈஸியாக வந்து உங்களால் கண்டிப்பாக போட முடியும். அப்படி ஒரு ஸ்டிச்சாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தீங்க. கால் வந்து போல் இந்த நம்பர்லன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டினியூவான கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24/7 அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு கால் அட்டன் பண்ணுறதுங்கிறது ஈஸியான விஷயம் இல்லாதவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் உங்கள் எல்லாருக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணி ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் 5 லிங்க் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்றில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். அந்த 5 லிங்குமே ஃபுல்லாக இருக்கிறவங்க டெலகிராம் போங்க. ஒருவேளை 5 லிங்கும் ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அட்மிஷன் கொஞ்சம் ஃபுல்லுன்னு அர்த்தம். கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ ரவுண்ட் ஷேப்பில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ஷேடு இன்னர் அண்ட் அவுட்டர் நீங்களே பாருங்கள். இது எந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஸ்டிச்சை கரெக்டாக பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸை ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.